பற்றினின் பாதத்தை வெற்றி தரும் திருச்செந்தூர் விளவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் கூடுதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய தெருக்கை சென்று பொற்பாதம் பணிந்த பாரிருப்போய் இல்லை கண்ட உண்மை. இது ஸ்ரீ சிந்துரா ஜோதிடம். நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம், வாழ்க வளமுடன், வளர்க்க நிறைவுடன். நம்ம ஸ்ரீ சிந்துரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிட பதிவுகள், அது மட்டும் ஜாதக பதிவுகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இது என் பார்வைக்கு வந்த ஒரு ஜாதகம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஜாதகம், கொஞ்சம் கவனிங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும். இன்னும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு படிப்பினையும் தரக்கூடியது. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்களும் வேறு வேறு பலன்களை தரக்கூடியது. எப்படி கைரேகை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதக பலனும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியது. அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 56 வயது மதிக்கத்தக்க ஆண் ஜாதகர் 6 ஜாதகம் பார்க்க வந்தது. இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை, இனி நான் வாழப்போகும் வாழ்க்கை எதை நோக்கி என்னை கொண்டு செல்லும், எவ்வாறு என் வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஒரு புரிதலுக்காக கொண்டு வந்த ஜாதகம் இது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம், அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு பார்க்குறேன். இன்றைக்கி வந்திருக்கிற ஜாதகம் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஜாதகர் பிறந்து 5/12/1969 பிறந்திருக்கிறாரு. மிதுன லக்னம், அதே மாதிரி கன்னி ராசி. லக்னமும் ராசியும் உபயமாக வந்து நிற்கிறது. அப்போ உபயங்கும் போது என்னென்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்வது, ஓடோடி போய் உதவி செய்வார். தனக்காக எதுவும் வச்சுக்க மாட்டார். அதே மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணுவார் எல்லாருக்கும். இவருக்கு வந்து 56 வயது இருக்குது இல்லைங்களா. இப்போது இவருக்கு ஒரு 70 வயது ஆட்களும் நண்பர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி 30 வயது ஆட்களும் நண்பர்களாக இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக மனம் விட்டு பேசக்கூடியவர், எல்லாருக்கும் நல்லா அட்வைஸ் பண்ணக்கூடியவர், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். லக்னாதிபதி 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. நிஷ்பலமாகி உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி பாதகத்தன்மையில் உட்காந்துருக்கிறாருன்னு எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே என்ன அப்படின்னா, இவர் நிறைய அட்வைஸ் பண்ணுவது சில பேருக்கு அது பிடிக்காது இருக்கும். வேண்டா விருப்பா கேட்டு போட்டு இவங்ககிட்ட கேட்டோமா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ அந்த 7ஆம் இடத்துல போய் புதன் அமர்ந்தது ஒரு வகையில் சின்ன பாதகம் தான். அதுக்காக ரொம்பவெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, பேச்சை மட்டும் கண்ட்ரோலாக இருந்துட்டால் இவர் வந்து நினச்சதை சாதிக்கலாங்கிற அமைப்பில் வந்து நிற்கும். சரி, லக்னாதிபதி நிலை இருக்குது. பஞ்சமாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்துல மறைந்து உட்காந்துருக்கிறார். இதுதான் இங்கே கொஞ்சம் ஒரு விதத்தில் இது சரிதான். ஏன்னா இந்த லக்னத்திற்கு விரையாதிபதி ஆதிபத்தியம் கொண்டவர். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்குது. அதாவது 6, 12, 8ஆம் இடத்த அதிபதிகள் 6, 8, 12 மறைஞ்சால் அது ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இங்கே 12ஆம் அதிபதி 6ல் மறைவது சிறப்பு தான் என்றாலும் அவர் 5ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் கொண்டு 6ல் மறைவதுங்கிறது குலதெய்வ அருளுக்கு இருக்காது, இல்லை பூர்வீகத்தில் இருக்க முடியாது அப்படிங்கிற அமைப்பு. அதன்படியே இவர் 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் தொடர்பு கொள்வதால் 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவதாலும் இவர் வெளிநாடு சென்று தான் வாழ்ந்து வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் வெளிநாடு செஞ்சது. நல்லா சொத்து சொகை சேர்த்தார், பசங்களை படிக்க வச்சார், நல்லா மற்ற விஷயங்களெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் பூர்வீகத்தில் இருக்க முடியல, சொந்த பந்தத்தில் இருக்க முடியலைங்கிற ஒரு சின்ன குறை இங்கே இருக்கத்தான் செய்கிறது. அது பஞ்சமாதிபதி 6ல் மறைஞ்சதுக்கு உண்டான பலன். பாக்கியாதிபதி எப்படி இருக்கார் பாருங்கள். இந்த லக்னத்திற்கு வந்து பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான். அவர் 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். நீசம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் வக்ரகதியில் இருக்கிறார். நீச வக்ரம் உச்ச பலனை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ரெண்டாவது, அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை யோகம். இந்த 8-11 பரிவர்த்தனை யோகம் ஒரு சிறப்பான யோகம் என்றாலும் ஒரு வகையில் சிறப்பு குறைவு தான். ஏன்னா 8ங்கிறது அஷ்டமஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம். அப்போ கஷ்டங்களை இஷ்டம் போல் அனுபவிக்கக்கூடிய அமைப்பாக வந்து நிற்கும். அதே மாதிரி தானென்ற கோள்கள் மாறி நிற்க தரணியில் பேர் விளங்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அப்போது கோள்கள் மாறி பரிவர்த்தனை அமையும் பொழுது இவர் வந்து ஊர் விட்டு ஊர் சென்று நாடு விட்டு நாடு சென்று பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பாக வந்து நிற்கும். ஸோ அந்த வகையில் அதுவும் சிறப்பு தான். அப்படிங்கும்போது இந்த ஜாதகத்தில் சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில சொந்த பந்தங்களோடு இருக்க முடியாத அந்த ஒரு குறைபாடு இருக்க தான் செய்கிறது. இவர் கேட்க வந்த கேள்வி, இனிமேல் என் வாழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி. இவர் பிறந்தது வந்து செவ்வா மகாதிசில் பிறந்திருக்கிறார். 3 வருடம் 6 மாதம் 12 நாள். இந்த செவ்வாய் குழந்தை பருவத்தில் போயிடுது. அதுக்கடுத்தது ராகு மகாதிசை 18 வருஷம். அவரும் வந்து லக்னத்திற்கு 9ல் உட்காந்துருக்கிறார். அப்போது அங்கே தந்தை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு. அதனால் வந்து ஸ்கூல் மாதிரி படிக்கிறது, அதை தாத்தா வீட்டில் போய் உட்காந்து படிக்கிறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் போயிடுது. அதற்கடுத்து 16 வருடம் குரு மகாதிசை. இந்த லக்னத்திற்கு குரு தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் கலத்திர ஸ்தானாதிபதி. அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்காக குடும்பத்தை கொடுத்தாரு, குடும்பத்தை விட்டு பிரிய வச்சார், நாடு விட்டு நகரம் விட்டு போனார், காசு பணம் சம்பாதிச்சார். அதெல்லாம் சரி தான். அப்போ குரு வாங்கியிருக்கிறது பாருங்கள். செவ்வாயின் சரம். அடுத்து நடக்கிறது 19 வருடம் சனி மகாதிசை. இந்த லக்னத்திற்கு 2ஆம் தர யோகர், முதல் தர யோகர்னு வச்சுக்கலாம். ஏன்னா பாக்கியாதிபதி இல்லைங்களா, அவர் 11ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சு பரிவர்த்தனை பண்ணும்போது குருவின் பார்வையிலேயே இருக்கிறார். அவரும்
கேதுவின் சாரத்தை வாங்கியிருப்பதனால கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவுகள் இருப்பதனால வெளிநாட்டில் இருக்க முடியல. அதனால் இப்போ இங்கே வந்துட்டார். இனிமேல் இவர் எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின்ஸ். ஸோ இந்த சனி மகா திசையும் முடிஞ்சிருச்சு. அப்போது 3 வருஷம், அப்புறம் ராகு 18 வருஷம், அப்போ 21 வருஷம், அதுக்கப்புறம் செவ்வாய் மணிக்கும், அதுக்கப்புறம் குரு ஒரு 16 வருஷம், 37 வருஷம், அதுக்கப்புறம் சனி ஒரு 19 வருஷம், கிட்டத்தட்ட 56 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த 56 வயதிலிருந்து புதன் மகா திசை என்னை என்ன மாதிரி மனநிலைக்கு கொண்டு போகும், என் வாழ்க்கை எதை நோக்கி இருக்குங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா புதன்கிறது பகுப்பாய்வு திறன். எப்படி இருக்கும், என்ன பண்ணணும், எதை பார்க்கணும் அப்படிங்கிறது. இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதியும் ஆகிறார். 7ஆம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்ப்பது ஒரு விதத்தில் சிறப்பு தான். இந்த ஜாதகத்தை பாருங்கள், புதன் பகவான் லக்னத்தை பார்க்கிறார், தொழில் சாணாதிபதி லக்னத்தை பார்க்குறார், அதே மாதிரி தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்தை பார்க்கிறார், கேதுவும் லக்னத்தை பார்க்கிறார். அப்போ இந்த காலகட்டம் ஆன்மீக வழியில் ஈடுபாடு செல்லும், பற்றுதலை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு, இனி என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிற அமைப்பை நோக்கி போகும். தன் வாழ்வை எப்படி அமைதியாக நகர்த்து கொண்டு போவது, அதற்கு என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த புதன் வாங்கியிருக்கிறது கேது பகவான் சாரம். கேது 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது. காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கும்போது குலதெய்வ அருளுக்காக இது வரைக்கும் நம்ம கஷ்ட நஷ்டம் பட்டுட்டோம், இவங்களுக்காக குழந்தைகளுக்காக வெளியில் இருந்துட்டோம், இனி அவங்களெல்லாம் அரவணைச்சு போகணும், தன்னுடைய பிடிவாத குணங்களை குறைச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், எதை மாதிரி போகணும், எப்படி இருக்கணுங்கிற அமைப்பை இந்த புரிதலை இங்கே கொண்டு வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி என்றாலும் சுகஸ்தானாதிபதி என்றாலும் அவர் 7ஆம் இடத்தில் உட்காந்துருக்கிறாரு. முயற்சி ஸ்தானாதிபதியில் அஸ்தமனப்படுத்தப்படுகிறார். ஒரு சில இடங்களில் புதனுக்கு அஸ்தமன தோஷங்கள் இல்லை என்று சொன்னாலும் அவர் அஸ்தமனம் சில இடங்களில் வேலை செய்யும். அதனால் இந்த டாக்குமெண்டேஷன்ஸு, எழுத்து, பத்திரப்பதிவு இந்த மாதிரி விஷயங்களே இவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒட்டுமொத்தமாக இவருக்கு புதன் திசை அடுத்த 73 வருடம் வரைக்கும் என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா சுகங்களை கொஞ்சம் கெடுக்கக்கூடிய அமைப்பு. எப்படின்னா அவர் 4ஆம் இடத்துக்கு அதிபதி. 4ஆம் இடத்துல சந்திர பகவான் மாந்தி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்போது தாய்க்காகவும் இவருக்காகவும் உடல்நிலைக்காகவும் அதே மாதிரி பார்க்கும்போது வீடு, வண்டி, வாகனங்களை இது மாற்றுவது, விற்பது, ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குவது, இதன் மூலம் கொஞ்சம் விரயங்களும் கொஞ்சம் லாபங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நண்பர்கள், கூட்டாளிகள், உறவுகள் இந்த மாதிரி விஷயங்களையும் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடும் இருப்பதும் கொஞ்சம் சிறப்பு. ஆனால் உடல் ரீதியாக பார்க்கும்போது நரம்பு சார்ந்த தொந்தரவுகளும், வயிறு சார்ந்த தொந்தரவுகளும், இதயம் சார்ந்த தொந்தரவுகளும், அதே மாதிரி குடல் சார்ந்து காது, மூக்கு, தொண்டை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் நுண்ணிய நரம்புகள் சார்ந்த தொந்தரவுகள் இந்த வயது காலகட்டங்களில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா புதன் திசை லக்னத்தை பார்ப்பதாக இருந்தாலும் வாங்கியிருக்கிறது கேதுவின் சாரம் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்போ 3ஆம் இடம்ங்கிறது இஎன்டிக்கு சொல்லக்கூடியது, அந்த கம்யூனிகேஷன்ஸ். அப்போ பேச்சினால் வரும் பிரச்சனை, இதுக்கு முன்னாடி பேசி வச்சதில் ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் ஏற்படுவதலாம், இல்லை சொந்த பந்தங்கள் விட்டு இவர் கொஞ்சம் அட்டாச் பண்ணி போகும்போது இது நாள் வரைக்கும் எங்கள் கூட இல்லை, இப்போ மட்டும் எதுக்கு புதுசாக உறவு கொண்டாடுற அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்காயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஜாதகத்திற்கு 17 வருடங்கள் புதன் மகாமதிசை பற்றி பேசும்போது நடுவில் கோச்சாரங்கள் மாறும் இல்லைங்களா. நம்ம குரு பயிற்சிங்கிறோம், சனி பயிற்சிங்கிறோம், ராகு கேது பயிற்சிங்கிறவங்க இந்த மாதிரி நடக்கும்போது அதனுடைய தாக்கங்கள் வரும். ஏன்னா அடுத்து சனி பயிற்சி, சனி மேலேயே சனி பகவான் வருவார். இந்த ஜாதகத்திற்கு அட்டமத்து சனியாகவும் வருகிறது. அப்போ குரு பயிற்சிங்கும் போது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருவார். அப்படிங்கும்போது அங்கே ஒரு ஒரு மிஸ்பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த ராகு கேதுக்கள் பயிற்சிகளும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் இது வருடந்தோறும் பறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நோக்கி தான் பலன் சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக இந்த புதன் திசைக்கு பலன் அப்படின்னு பார்க்கும்போது உடல் ரீதியாக கொஞ்சம் நடக்கங்கள் வந்தாலும், ஒரு சொத்தை விற்று ஒரு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுத்தாலும் ஒன்றும் பெருசாக தொந்தரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஏன் அப்படின்னா ஆயுளுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. 8ஆம் அதிபதி ஆயுள்காரகன், திட்டகேந்திரம் திரிகோணம், திட்டலக்னம் தெரிதாக ஆயுள் இருக்காங்க. அவள் லக்னத்தில் லக்னாதிபதி பார்க்கிறார். 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி ஆட்சி பெறாரு, பரிவர்த்தனை மூலம் 11ஆம் அதிபதி ஆட்சி பெறாரு. என்ன கொஞ்சம் பூர்வீகத்தில் இருக்க முடியாது, சொத்து சுகங்கள் கொஞ்சம் விற்க வேண்டி வரும், அது குழந்தைகளுக்காக. ஏன்னா குரு அங்கே உட்காந்துருக்கிறார் இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த புதன் திசை இவருக்கு பெரிய ட்ரபிள்ஸ் இருக்காது. ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கொடுக்கும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் கொஞ்சம் நெருங்கி போவதை விட சிட்டிஸ் எப்படி இருந்தோமோ அப்படி இருந்துட்டு லைஃப்பை லீட்ஃபுல்லாக அமைதியாக ஆன்மீகத்தை வழியில் இவர் மனத்தை திருப்புவதற்கு இந்த புதன் திசை இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுல இந்த பதிவின் மூலம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனி செய்ய போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எடுப்புங்க. இது ஸ்ரீ செந்துராஜ் ஜோதிடம். வாழிய நலம், வாழ்க வளமுடன், வளர்க நிறைவுடன். நன்றி, வணக்கம்.